Hi guys, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா ஜேசி ஸ்கூலுக்கு ஆப்போசிட் பேக் சைடுல வந்து பாத்தீங்கன்னா வேலப்பன் நகர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏரியாக்கு வந்திருக்கோம். இங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்துட்டு நம்ம பராமரிப்பு வேலைகளுக்கு வந்திருக்கோம். என்னடா எத்தனை வீடியோ போட்டாலும் பராமரிப்பு வீடியோவா போட்டுட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நம்ம மரம் வைக்கிறது மட்டும் இல்லாம அந்த மரத்தை பராமரிச்சு அந்த மரம் வளருதா இல்லையான்னு growth ஆகுதா இல்லையான்னு வந்துட்டு செக் பண்றோம். ஆகாத பட்சத்துக்கு நம்ம வந்துட்டு ரெடி பண்ணி அதை வந்துட்டு க்ரோ ஆக்க போறோம். அதுக்காக தான் இன்னைக்கு நம்ம வந்திருக்கோம். நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காம லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் இங்கே இருக்குது பார்த்தீங்களா, அந்த பெல் ஐக்கானை தட்டி விட்டுருக்காங்க. நம்ம டீம்மேட்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்கன்னு போய் பார்க்கலாம். நான் என்னடா பண்ணிட்டு இருக்கேன் இந்த மரத்தை? தெரியாத கிஷோர், இந்த வாரம் நம்ம மரத்தோட பராமரிப்பு தானே செய்யறோம். ஆமா, அதனால வாகை மரத்தை சுத்தி பாருங்க, எவ்வளவு காஞ்ச புல் இருக்கு, நல்ல புல் இருக்கு, அதுக்கப்புறம் இரும்பு கம்பி இருக்குல்ல, இதெல்லாம் சுத்தம் பண்ணிட்டு வாகை மரத்தை வந்து நம்ம சுத்தம் பண்றோம். இந்த இடத்த இந்த மரத்தோட பெனிஃபிட்ஸ்ல என்ன? இது வந்து வாகை மரம். வாகை மரம்ன்றது நம்மளோட இயற்கையோட பேர் வச்சிருக்கிறது. இதுக்கு இன்னொரு பேர் என்னன்னா தூங்குமூஞ்சி மரம் தாங்க. தூங்குமூஞ்சி மரமா? என்னன்னா டிஃபரெண்டா சொல்றீங்க? ஏன் இது தூங்குமூஞ்சி மரம் அப்படின்னா, இந்த இலையை பார்த்தல ரொம்ப பிரிஸ்கா இருக்கா. ஐ மீன் இப்போ வந்து இயற்கையாவே வந்து சூரிய வெளிச்சத்துக்கு முடிச்சு இருக்கும். நம்ம எப்படி நம்ம தூங்கி எந்திரிக்கிறோம், அதே மாதிரி இந்த மரமும் தூங்கி எந்திரிக்கும்பாங்க. ஓகேவா? சாயங்காலம் சூரிய ஒளி மறைந்ததுக்கு அப்புறமேட்டு பார்த்தா அப்படின்னா இந்த இலையெல்லாம் வந்து சுருங்கிடும். ஓகேவா? காலையில் அதே மாதிரி 6 மணிக்கு ஆச்சு அப்படின்னா இந்த இலையெல்லாம் விரிஞ்சிடும். அவ்வளோ வேலை பண்ணுது இந்த மரம். இந்த மரம் வந்து நிறைய ஆக்சிஜன் இருக்கு, இதுல மருத்துவ குணம் இருக்கு, இதுல வந்து பூக்கள் இருக்கு, அந்த பூவோட பயன்கள் நிறைய இருக்கு. ஓகேவா? அதுக்கப்புறம் இதுல வந்து காய்கள் மாதிரி வரும். ஓகே, இந்த மரம் இன்னும் பெருசாகும். அது மட்டும் இல்லாம பார்த்தா அப்படின்னா இது வந்து பித்தத்துல இருந்து எல்லாத்துக்குமே நிறைய மருத்துவ பயன் இருக்கு. ஓகேவா? இது பார்த்துக்கோங்க, இந்த அண்ணா வந்துட்டு நமக்கு தெரியாததே புதுசா நிறைய சொல்லிட்டு இருக்காரு. இந்த அண்ணா வந்துட்டு இனிமேல் நம்ம கூட தான், எப்பயுமே நம்ம கூட தான் இருக்காரு, இனிமேலும் நம்ம கூட இருப்பார், நிறைய கண்டென்ட்லாம் சொல்லுவாரு. அதுக்கு நீங்க தொடர்ந்து பார்க்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு லைக் பட்டன் பண்ணி ஷேர் பண்ணி விடுங்க. அப்பதான் நம்ம வந்துட்டு நெக்ஸ்ட் வர வீடியோஸ்லாம் கரெக்டாக மறக்காம பார்க்க முடியும். ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, அப்பதான் அடுத்தடுத்த வீடியோ வந்து மூவ் ஆகும். நம்ம அண்ணன் மரத்தை வெட்டுறாருன்னு தப்பா நினைக்காதீங்க. சைடில் போகிற கிளையெல்லாம் வெட்டி விட்டு மரத்தை க்ரோத் பண்ணுறதுக்காக. அனைவருக்கும் வணக்கம். இன்று 2/2/2025 ஞாயிற்றுக்கிழமை அன்று ஈரோடு சிறைகள் சார்பாக ஈரோடு மூலப்பாளையம் ஜேசிஸ் பள்ளி அருகில் உள்ள வேலப்பன் நகரில் மரங்கள் நடப்பட்டன. மேலும் மரங்கள் பராமரிப்பு பணிகள் நடைபெற்றது. அவைகளில் காடெல்லாம் வந்து டேமேஜ் ஆனதெல்லாம் சரி பண்ணியிருக்கோம். மரங்கள் கிளைகளெல்லாம் வந்து வெட்டி சரி பண்ணியிருக்கோம். மண்ணை வந்து மறுபடியும் வந்து பறித்து அதை மேம்படுத்துதல் பணிகள்லாம் பண்ணியிருக்கோம். அதுபோக காடு இதெல்லாம் வந்து வச்சுருக்கோம். அதுகளுக்கெல்லாம் மறுபடியும் நீரூற்றி மறுபடியும் இது பண்ணியிருக்கோம். இந்த மாதிரியான பணிகள் எல்லாமே இன்றைக்கி நடைபெற்றது. இதனுடைய தன்னார்வலர்களை கலந்து கொண்ட அனைவருக்கும் ஈரோடு சிறைகள் சார்பாகவும் வேலப்பன் நகர் சார்பாகவும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி.